கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. இந்த புதன்கிழமை மாலை வேளை இந்த ஜெப வேளையிலும் இந்த தியான வேளையிலும் இணைந்திருக்கிறோம். கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. கண்களை மூடி இந்த பகுதி முழுவதையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்காக நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. எங்களுடைய இருதயங்களும் பெரியவராய் நீர் இருந்து ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்கள், எங்களுடைய நினைவுகள், எங்களுடைய சிந்தைகள் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களுடைய பரிகாரியாகிய கர்த்தராய் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை சுகமாக்குகிற தேவனாய் இருக்கிறீர். எங்களுடைய மனங்களை, எங்களுடைய இருதயங்களை, எங்களுடைய சிந்தைகளை, எங்களுடைய எண்ணங்களை ஆண்டவரே நீங்க சுகமாக்குகிற தேவனாய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரே உம்முடைய சுகமாக்குகிற கிருபை ஆண்டு விளங்குவதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சுகத்திலே நாங்கள் தங்கி இருக்க, நாங்கள் தரித்திருக்க ஆண்டவரே உம்முடைய ஜீவனால் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளை ஜெப வேளையில் இணைந்திருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசுவினால் வரக்கூடிய எல்லா தெய்வீக ஐஸ்வர்யங்களாலும் தேவனுடைய ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெப வேளையில் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய கரம் கொடுக்கட்டும். இந்த மாலை வேளை ஆண்டவரே நம்முடைய வார்த்தையை தியானிக்கக்கூடிய வேளை எங்களுக்கு இன்பமான நேரமாக இருக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக ஒரு பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மிகுந்த எதிர்பார்ப்புள்ள ஒரு பாடல். வானமீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்வார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆசையோடு எதிர்பார்க்கக்கூடிய காரியம். எதிர்பார்ப்போடு இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. ஆமென். மகிமையோடு என்னை
நாங்கள் உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களை மகிழ்ச்சியோடு ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் சேர்த்துக்கொள்ள ஆண்டவர் நீர் மீண்டும் வரப்போகிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நான் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தொடர்ந்து ஆண்டவர் இந்த பூமியிலே ஒரு வெற்றியாய் வாழ ஆண்டவரே நீர் எங்களை கிருபை செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை மீண்டும் மீண்டும் ஆண்டவரை சுத்திகரித்து நீங்க பரிசுத்தமாக்கி கொண்டிருப்பதற்கு நன்றி. உம்முடைய சித்தம் செய்ய ஆண்டவரே இந்த பூமியில எங்களை நீங்க ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் இன்னும் அதிகமாய் பலப்படுத்தப்படட்டும். எங்களுடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் ஆண்டவர் சரீரத்திலும் ஆண்டவர் நாங்கள் பலப்படுத்தப்படட்டும் ஆண்டவரே. கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாம் கர்த்தருடைய ஆவியினால் பலப்படுத்தப்படத்தக்கதாக, கர்த்தருடைய கிருபையினால் நிரப்பப்படத்தக்கதாக ஆண்டவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். தேவனே நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தேவ கிருபை எங்களை ஆளுகை செய்வதற்கு நன்றி. தேவனுடைய நன்மை எங்களை ஆளுகை செய்வதற்கு நன்றி. தேவனுடைய இரக்கங்கள் எங்களை ஆளுகை செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் தேவனுடைய பலன் எங்களை ஆளுகை செய்வதற்கு நன்றி. தேவனுடைய மகிமை எங்களை ஆளுகை செய்வதற்கு நன்றி. தேவனுடைய கிருபை எங்களை ஆளுகை செய்வதற்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பக்கங்களும் ஆண்ட நீர் எங்களுக்கு பதிலாக எங்களுடைய பரிகாரியாக நீர் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வான பூமி ஆண்டவரே எல்லாவற்றையும் படைத்த தேவன் நீர் ஒருபோதும் சோர்ந்து போவதில்லை ஆண்டவரே. பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த அநாதி தேவனாகிய நீர் சோர்ந்து போவதும் இல்லை, இழைப்படைவதும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவர் இவ்வளவு அருமையாய் ஆண்டவர் இந்த பூமி முழுவதையும் விசாரிக்கிற தேவன், ஆண்டவர் படைத்து உருவாக்கி தாங்குகிற தேவன். ஆண்டவர் இந்த பூமியில எங்களையும் நீங்கள் விசேஷமான வைத்திருப்பதற்கு நன்றி ஆண்டவர். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். நீர் படைத்த ஆண்ட பூமியிலே நீர் படைத்த சந்திர சூரிய நட்சத்திரங்களுடைய நன்மைக்குள்ளாய் ஆண்டவரை நாங்களையும் வாழ வைத்திருப்பதனாலே எங்களை நீங்க விசேஷமானவளாய் பார்ப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை நீங்க விசேஷமாய் பார்ப்பதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் அனுகிரகங்கள் கர்த்தருடைய பலன் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். சொந்து போகிற நேரங்களிலும் ஆண்டவரே, ஆண்டவரை கலங்கி போகிற வேளைகளும் உம்முடைய பிள்ளைகள் கிருபையினால கர்த்தருடைய பலத்தினால பலப்படுத்தப்படட்டும், ஆவிக்குள்ளாய் பலப்படுத்தப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆண்டவரை எல்லா ஆண்டவரே வல்லமையினாலும் உம்முடைய பிள்ளைகள் பலப்படுத்தப்பட்டு ஆண்டவரே எல்லா சோர்வுகள் நீங்கி பலவினை நீங்கி ஆண்டவர் சுகமாக்கப்பட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்கு நன்றி ஆண்டவரே. கழுகு கோத்த பலன் உண்டாகும்படி ஆண்டவரே எங்களை நீங்க ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமையை நம்முடைய மனதுக்குள்ளாக நாம் தியானித்து அப்படி நாமத்தை தொழுது கொள்ள நாம் புதுபலன் அடையக்கூடியவளாக இருக்கிறோம். ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி ஒரு படுத்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமையில் இருந்தாலும் அவன் கர்த்தர் யார்? அவர் பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்தவர், சூரிய சந்திர நட்சத்திரங்களை படைத்தவர், நாம் வாழக்கூடிய இந்த பூமியை படைத்தவர். அவன் அந்தந்த காலங்களில் பருவமழையும் வெயிலையும் அவன் பனியையும் இந்த பூமிக்கு சரியாய் கொடுத்து கொண்டிருக்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை மிக்க தேவனை, அப்படிப்பட்ட அநாதி தேவனை நாம் தொழுது கொள்ளுகிறோம். அவருடைய கிருபைகளை நாம் தியானிக்க நம்முடைய மனதில் கொண்டு வந்து அவருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்தரிக்க எஸ்ஐயா தீர்க்கதரிசி சொல்லுவதை போல் நாம் பலன் அடையக்கூடியவளாக இருக்கிறோம். இன்னைக்கு பலன் இல்லாமல் சொந்து போய் படுத்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமையில் இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தை துதிக்க துதிக்க தேவன் நமக்கு பலன் கொடுக்க நம்ம எழும்பி உட்காரவும் நம்ம நடக்கவும் ஓடவும் கெடுகளை போல செட்டைகள் எடுத்து எழும்பவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். கொஞ்சம் நேரம் கூட கர்த்தருடைய நாமத்தை கருத்தோடு கூட துதிப்போம். ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை நீங்கள் புதிதாக்குகிற உங்களுடைய வல்லமைக்கு நன்றி. எல்லாம் உங்களுடைய வல்லமையினால் உருவாக்கப்பட்டிருப்பதற்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் எங்களை உம்மோடு கூட இணைத்திருக்கிறேன் ஆண்டவர். நாங்கள் தனியாக எதையாவது செய்வதற்கு அல்ல, தனியாக எங்களால் எதையும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய பலத்தோடு நாங்கள் ஆண்டவரே இணைக்கப்படும் போது, உம்முடைய வல்லமையோடு நாங்கள் இணைக்கப்படும் போது ஆண்டவரே எங்களை கொண்டு நீங்கள் மகிமையான வல்லமை மிக்க காரியங்களை செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த கிருபை ஒவ்வொருவருக்கும் காக்கப்படட்டும், இந்த கிருபையினால் ஒவ்வொருவரும் காக்கப்படட்டும், இந்த கிருபையினால் ஒவ்வொருவரும் பலப்படுத்தப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மோடு இணைக்கப்பட்டு உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே பலனடைய கிருபை அடைய தேவனை இன்னும் ஆண்டவரே மகிழ்ச்சி அடைய சந்தோஷமாய் தங்களுடைய வாழ்க்கையில முன்னேறி செல்ல தேவ கிருபை உம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்மை பார்ப்பதற்கு பதிலாக உலகத்தினுடைய பல்வேறு காரியங்களை பார்த்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் திசை திருப்ப செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் விடுவிக்கப்பட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ கிருபை தாங்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகிமையானவர் தாங்குவதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே.
இதே கிருபையோடு கூட தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஜெபத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்படும். அப்படி ஜெப நிலையிலே நாம் இருக்கும்போது ஒரு சில ஜெப விண்ணப்பங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். நம்முடைய ஆலயத்தை பொறுத்த அளவில் இதுவரைக்கும் நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். சகோதர செல்வன், சகோதர அந்தோணிராஜ் இவர்கள் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்க இவளுக்கு தேவன் நல்ல சுகத்தை தர வேண்டும். கடந்த நாட்களை காணாமல் போன அருமையான ஜான்சிலை அவர்கள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை. கர்த்தருடைய இரக்கங்கள் அவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய குடும்பத்தின் வாழ்க்கையிலும் விளங்கத்தக்கதாக நாம் ஜெபிப்போம். அதே போன்று நம்முடைய ஆலயத்து பக்கத்தில் இருக்கிற இம்மானுவேல் திருச்சபையுடைய பாஸ்டர் அந்தோணிராஜ் அற்புதராஜ் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் அவருடைய ஒரு கட்டி நிமித்தமாக ஆப்ரேஷன் செய்யப்பட்டு அவர் வீட்டிலே காணப்படுகிறார். கர்த்தர் நல்ல ஒரு சுகத்தை தருபடியாக நம்ம ஜெபிப்போம். அதேபோல் வில்லிவாக்கம் பகுதியில் இந்திய தேவசபையில் ஊழியம் செய்கிற பாஸ்டர் இம்மானுவேல் யோகிராஜ் அவர்கள் குடும்பமாய் கொரோனாவுடைய பாதிப்புக்குள்ளாகி மருத்துவமனையில் காணப்படுகிறார்கள். கர்த்தர்களுக்கு நல்ல சுகத்தை தரும்படி, அவருடைய துணைவியாருக்கும் அவருடைய மகளுக்கும் தேவன் நல்ல ஒரு விடுதலையை தரும்படிக்காக எப்படியாக இந்த நாளில் பலவீனத்தோடு இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை இந்த ஜெபவேளை நினைவிருந்து கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. தகப்பனே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவருடைய நாமத்தை துதிப்போம். ஆண்டவரே, அருமையான சகோதரன் செல்வன் அவர்களுக்கு நீங்கள் ஆண்டவரே கிருபையை தந்து கொண்டிருக்கிறீங்க, அவரை பலப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. அவருடைய பலவீனங்களில் ஆண்டவருடைய கரம் விளங்கி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அவருடைய ட்ரீட்மெண்ட் எல்லாவற்றையும் அவரை பலப்படுத்துங்க. நல்ல சுகம் அடைந்து கர்த்தருக்கு ஒரு சாட்சியாக இருக்க உதவி செய்யுங்க. அதேபோல் அந்தோணிராஜ் அவருடைய ஆண்டவர் வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய தொடுதலின் கரம் விளங்கட்டும். நம்முடைய மனுக்கு கொடுக்கப்பட்ட ட்ரீட்மெண்ட்ல அவர் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருடைய குடும்பத்துக்கு ஆறுதலாக நம்முடைய நாமத்துக்கு சாட்சியாக வந்து நிற்க கர்த்தாவே நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான ஆண்டவரே ஜான்சலே அவள் மேலும் ஆண்டவருடைய இரக்கங்கள் இருக்கட்டும். அவருடைய குடும்பத்தாருக்கு ஒரு இரக்கத்தை காண்பீங்க. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சத்தம் நிறைவேறட்டும். தகப்பனே நாங்க துதிக்கிறோம். நீங்க வழி நடத்துங்கப்பா. நீங்க வழி நடத்துங்க. நீங்க வழி நடத்துங்க. நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் நம்முடைய கரம் சொந்த கொள்ளட்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாளும் ஆப்ரேஷன் செய்யப்பட பாஸ்டர் அற்புதராஜ் அவருக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு விடுதலை தாங்க ஆண்டவர். அந்த கட்டியினுடைய பிரச்சனை வேறு எந்த ஒரு அந்த காரியத்துக்கும் அவளை நடத்தி செல்லாதபடி ஆண்டவருடைய சரி நல்ல ஒரு சுகத்தை தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆப்ரேஷன் பண்ணப்பட்ட இடங்கள் எல்லாம் நல்ல ஒரு விடுதலையை தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய பாஸ்டர் இம்மானுவேல் யோகிராஜ் அவளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பாஸ்டமாவுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய மகளுக்கு தேவ நல்ல சுகத்தை தாங்க ஆண்டவர். எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் சுகமாய் வீடு திரும்ப கர்த்தாவே நீங்கள் கிருபை செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. அவருடைய குடும்பத்தாருக்கு தேவனுடைய பாதுகாப்பு உண்டாக இருப்பதற்காக நாங்கள் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. என பலவீனத்தோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவ நல்ல சுகத்தை தாங்க. இந்த கொரோனாவுடைய பாதிப்பு முழுவதுமாய் குறைந்து போக கர்த்தாவே நீங்கள் கிருபை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்மையின் கரத்தில் நாங்கள் ஒப்புவிக்கிறோம் அப்பா. கர்த்தர் வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்படியே வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஆலயத்தின் ஆராதனைகள் ஆரம்பிக்க இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காக ஒவ்வொரு குடும்பங்களும் மேலும் கர்த்தருடைய கரம் இருக்கத்தக்கதாக வியாதிகள் தொற்றுகளோ வேறு எந்த பாதிப்புகள் இல்லாதபடி ஆலயத்துக்கு வரும்போது மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகள் வெளியே செல்லும்போது தங்களுடைய வேலைகள் செல்லும்போது இந்த இடங்கள் எல்லாம் கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கும்படி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து வரும்போதோடு கூட கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வருகிற ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆலயத்தில் ஆராதனைக்கு ஆரம்பிக்கப்படும் போது தேவனுடைய கரம் கூட இருக்கட்டும், தேவனுடைய பாதுகாப்பு கூட இருக்கட்டும். நம்முடைய பிள்ளைகள் தைரியத்தோடு நம்முடைய சமூகத்தை வந்து தொழுது கொள்ளக்கூடிய கிருபை உண்டா இருக்கட்டும் ஆண்டவரே. வியாதியின் தொற்றுகள் எந்த விதத்திலும் பரவுவதற்கு காரணமில்லாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. சபையில் வரும்போது மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகள் வேலைக்கு செல்லும் போது வெளியிடங்களில் உம்முடைய பிள்ளைகளை மிகுந்த பாதுகாப்பு உண்டாயிருக்க வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் கடந்த நாட்களில் கொரோனா தொற்றுனாலே பாதிக்கப்பட்டு ஆண்டவரே அதனுடைய பின் விளைவுனால உம்முடைய பிள்ளைகள் யாரும் தாக்கப்படாதபடி கர்த்தாவே நீங்க காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த வியாதியிலிருந்து ஆண்டவர் சுகமானவர்கள் பரிபூர்ணமான சுகமடைய நாங்கள் ஜெபிக்கிறோம். அதனுடைய பக்க விளைவுகள் அதனுடைய பின் விளைவுகள் எந்த விதத்திலும் உம்முடைய பிள்ளைகளை தாக்காதபடி பரிபூர்ணமான சுகத்தை தேவன் கட்டளையிட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வ கரம் கூட இந்த உம்முடைய பிள்ளைகளை நடத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. அப்படியே நம்ம ஜெபத்தில் இருக்கும்போது தொடர்ந்து ஒரு காரியத்தை ஜெபிப்போம். சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆவது அதிகாரத்திலே வாசிக்கும் போது சகரியா தன்னுடைய தரிசனத்திலே அவன் சொல்லுகிறான், ஆண்டவர் எனக்கு 4 தொழிலாளி காண்பித்தார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இந்த நாட்களில் நாமும் அதே பார்வையோடு தொழிலாளிகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து சில நாட்களாக வாரங்களில் இந்த காரியங்களுக்கு நம்ம ஜெபிக்கிறோம். தொழில் செய்கிறவர்கள், தொழிலாளிகள், அவன் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்தெந்த விதங்களில் தொழில் செய்கிறார்களோ யாரெல்லாம் நமக்கு ஞாபகம் வருமோ அவளை நம்ம வைத்து நம்ம ஜெபிப்போம். அவர் நம்முடைய தேசத்திற்கு, நம்முடைய தேசத்தின் வளர்ச்சிக்கு அவர்கள் செய்யக்கூடிய தொழில்கள் ஒவ்வொன்றும் முக்கியமானதாக இருக்கிறது. ஆகவே தொழிலாளர்களுக்காக நம்ம இந்த நாளில் நம்ம ஜெபிக்க போகிறோம். மிக முக்கியமாய் கூலி தொழிலாளர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். கூலி
தொழிலாளர்கள் மிக முக்கியமாக இந்த நாளில் கட்டிட வேலை செய்யக்கூடியவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். கட்டிட வேலையில் கொத்தனார், சித்தார், கல்லுடைப்பவர்கள், அதே போல் கார்பெண்டர்ஸ், பெயிண்டர்ஸ், எலக்ட்ரீஷியன்ஸ் சொல்லி இப்படி ஒரு கட்டிட வேலை சம்பந்தமாக தொழில் செய்யக்கூடிய, தினக்கூலி வேலை செய்யக்கூடியவர்களும், கான்ட்ராக்டில் வேலை செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தேவன் நல்ல சுகத்தை தரும்படியாய், பாதுகாப்பை தரும்படியாக, இவளை செய்யக்கூடிய வேலைகளை ஆசீர்வதிக்கப்படும்படிக்காக, இவளுக்கு நல்ல ஆரோக்கியம் உண்டாயிருக்க வேண்டும். இவருடைய வேலை செய்யக்கூடிய இடங்களில் அநேகர் தங்களுடைய ஆரோக்கியத்தையும் தங்களுடைய ஜீவனையும் பணை வைத்து வேலை செய்கிறார்கள். இவளுக்கு நல்ல ஒரு சேஃப்டி மெஷர் உண்டா இருக்கத்தக்கதா, நல்ல பாதுகாப்போடு நல்ல சுகத்தோடு வேலை செய்வதனால் அவருடைய ஆரோக்கியத்திற்கும் அவருடைய வாழ்நாளுக்கும் எந்த ஒரு பிரச்சனையில் அவருடைய கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காக இந்த தொழிலாளர்களுக்காக நேரம் ஆண்டவரை நோக்கி நாம ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்க தேசத்தில் இரவும் பகலும் ஆண்டவரே, வெயிலும் மழையிலும் ஆண்டவரே, பல்வேறு இடங்களில் ஆண்டவர் வேலை செய்யக்கூடிய அந்த கட்டிட தொழிலாளர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கட்டிடம் சார்ந்த வேலை செய்யவர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இவளோடு கூட ஆண்டவருடைய கரம் இருக்கட்டும். அவளுக்கு நல்ல பலனை தாரும், நல்ல சுகத்தை தாரும், நல்ல பாதுகாப்பை தாரும். இந்த வேலை செய்வது நம்முடைய பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திற்கோ ஜீவனுக்கோ எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தாதபடி ஆண்டவர் நல்ல பாதுகாப்பை தாரும். வேலை செய்வதற்கு பலனை தாரும். அந்த வேலை செய்கிற இடங்களுக்கு எல்லா ஒடுக்குதல்கள், தீமையான அனுபவங்களுக்கு விலக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் தேவனே, இப்படிப்பட்ட தொழிலாளர்களை அந்த பாதிக்கக்கூடிய ஆண்டவரே குடிப்பழக்கங்கள், போதை பழக்கங்கள் இவைகள் எல்லாம் இவளை விட்டு மாறட்டும். கர்த்தரை அறிகிற அறிவோடு, கர்த்தரை அறிகிற உணர்வோடு, கர்த்தர் தரக்கூடிய பலத்தோடு தங்களுடைய வேலையை செய்யவும், அவருடைய வேலையின் பலன் ஆண்டவருடைய குடும்பங்களுக்கு பயன்படும், எங்க தேசத்திற்கு பயன்படும். இவளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இவள் மேல கர்த்தருடைய வல்லமை, மகிமை விளங்கட்டும். எங்க தேசத்தில் இருக்க கட்டிடம் சார்ந்த தொழில்களை செய்யக்கூடிய அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கொத்தனாராக, அந்த சித்தாளாக ஆண்டவரே, அந்த எலக்ட்ரீஷியனாக ஆண்டவரே, பெயிண்டர்ஸாக, கார்பெண்டர்ஸாக ஆண்டவரே, இன்னும் என்னென்ன விதங்களை கல்லுடைப்பவர்களாக பல்வேறு விதங்களில் ஆண்டவரே இப்படிப்பட்ட இடங்களை வேலை செய்யக்கூடிய ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். வேண்டிய பலனையும் கிருபையும் கொடுத்து கர்த்தர் தாங்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இவளை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அடுத்ததாக நம்முடைய தேசத்தில் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் அநேகமாயிரமான மிக முக்கியமாய் பெண்கள் வேலை செய்கிறார்கள். எக்ஸ்போர்ட் கம்பெனி என்று சொல்லும்போது நம்முடைய தேசத்து தமிழ்நாடு, இந்தியாவிலும் இருக்கட்டும், ஆண்களை விடவும் பெண்கள் அதிகமாய் அந்த கம்பெனிகளில் வேலை செய்கிறார்கள். இவர்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காக, இவளுக்கு வேண்டிய நல்ல சுகத்தை தரும்படிக்காக, இவளுக்கு எதிராக இருக்கிற எல்லா தீமைகள் மாறத்தக்கதாக, இவருடைய தொழில்களை நல்ல விருத்தி அடைவோம். ஒரு அடிமட்ட நிலைமையில் நல்ல நிலைமைக்கு இவருடைய வாழ்க்கை தரம் உயரவும், கீழான எந்த காரியங்களும் இவருடைய வாழ்க்கையில் செயல்படுத்தப்படாதபடி எக்ஸ்போர்ட் கம்பெனியில் இவர்களுக்கு நல்ல ஒரு கேர் உண்டா இருக்கும்படி, நல்ல பாதுகாப்பு உண்டா இருக்கும்படி, இவள் ஆசீர்வதிக்கப்படும்படிக்காக எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்காக நேரம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். தகப்பனே, நேரத்தில் எங்கள் தேசத்தில் ஆண்டவர் ஆயிரக்கணக்கான ஆண்டவரை பெண்கள் அதிகமாக அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. அப்போ இவ்வளோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. இவளுக்கு நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம் உண்டா இருக்கட்டும். அவள் வேலையின் பலன்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம், வேலை செய்யக்கூடிய ஸ்தலங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம். ஆயிரக்கணக்கான பேர்கள் வேலை செய்வதனாலே ஆண்டவர் எங்கள் தேசத்தினுடைய பொருளாதாரத்திற்கும் எங்கள் தேச பல்வேறு விதங்கள் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே உதவி செய்யக்கூடியவளா இருக்காங்கப்பா. இவங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இவருடைய குடும்பங்கள் செழிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல்வேறு ஆபத்தான இடங்கள்ல ஆண்டவரே பல்வேறு விதமான கெமிக்கல் கடந்த இடங்களும் ஆண்டவர் பல்வேறு வேலை செய்கிறவர்கள் ஆண்டவரே அவர்களுடைய ஜீவனுக்கு ஆரோக்கியத்தை பாதுகாப்பாராதபடி அந்தந்த கம்பெனிகள் ஒவ்வொருவரையும் கேர் பண்ணக்கூடிய ஆண்டவரே நல்ல கரிசனையோடு பாதுகாப்போடு வேலை செய்யக்கூடிய அந்த சூழல் அவள் வேலை செய்கிற இடங்களில் உண்டாருக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மற்றபடி எல்லாவித ஒடுக்குதலுக்கு விளக்குங்க. வேலை செய்வது கேட்ட நல்ல பலன்கள் உண்டா இருக்கட்டும். இவருடைய குடும்பங்கள் எதனால கட்டப்பட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவித தீமைகளுக்கும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை விலக்கி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதேபோல் எங்கள் தேசத்தில் வேலை செய்யக்கூடிய எல்லா தொழிலாளர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இவளுக்காக நாங்கள் கருத்தால் ஜெபிக்கவும் இவளுக்காக உங்கள் சமூகத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு தொழில் செய்கிறனுடைய பலனை பல்வேறு விதங்களை நாங்கள் அனுபவிக்கிறோம். இப்படி இருக்க ஆண்டவர் இவளுக்காக நாங்கள் இன்னும் நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஜெபத்தில் இணைந்திருந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். அழகச்சையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. இம்மட்டும் ஜெபத்தில் இணைந்திருந்தவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நம்முடைய ஆலயத்தில் நேரடியாக ஆராதனை நடக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் தைரியமாய் கடந்து வந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். காலையில் 7 மணிக்கு முதல் ஆராதனையும் 10 மணிக்கு 2வது ஆராதனையும் இருக்கும். ஆராதனையிலே உங்களுக்கு சரியான நேரத்தில் நீங்கள் பங்கெடுங்கள்.
இந்த புதன்கிழமை இந்த ஜெபம் தொடர்ந்து நமக்கு ஆன்லைனில் நடக்கும். ஆக ஒவ்வொரு புதன்கிழமையும் மறவாமல் இதில் நீங்கள் இணைந்திருக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே சங்கீத புஸ்தகங்கள் கடந்த வாரத்திலே சங்கீதம் 22வது சங்கீதத்தினுடைய 4 முதல் 11 வசனங்கள் வரைக்கும் நம்ம கவனித்தோம். இன்றைக்கு தொடர்ந்து பகுதியாக 22வது சங்கீதத்தினுடைய 12வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் கவனிக்க இருக்கிறோம். இந்த பகுதி சங்கீதக்காரனுடைய, நான் ஏற்கனவே இந்த சங்கீதத்தினுடைய முகவரையில் சொன்னதை போல சங்கீதக்காரனுடைய புலம்பலினுடைய 2வது பகுதியாக இருக்கிறது. இந்த 2வது பகுதியிலே சங்கீதக்காரன் அவருடைய சரீரத்திலும் அவருடைய மனநிலைமைகளும் ஒரு தாங்க முடியாத ஒரு பாரமுடையவராய் காணப்படுகிறார். இந்த பாரத்தின் அழுத்தத்தை அவர் மிக தெளிவாக இந்த 12வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் இந்த பகுதியிலே அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இதில் 12 முதல் 15 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. பீறி கட்சிக்கிற சிங்கத்தை போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். தண்ணீரை போல் ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டு விட்டது. என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களில் நடுவே உருகிற்று. என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடே ஒட்டி கொண்டது. என்னை மரண துளியிலே போடுகிறீர், நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. போதும். இந்த பகுதியில் இதனுடைய வார்த்தைகள், மொழிநடைகள் எல்லாமே கொஞ்சம் இதுவரை வேறு வேத பகுதியில் வாசிப்பதற்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. இந்த 12 முதல் 15 வசனத்தில் சங்கீதக்காரன் தன்னை ஒடுக்கக்கூடிய எதிரிகளுடைய பலத்தை ஒரு பக்கத்தில் பார்க்கிறார், மறுபக்கத்தில் தன்னுடைய பலவீனத்தை இந்த பகுதியிலே பார்க்கிறார். தான் எவ்வளவு பலவீனம் உள்ளவனாய் இருக்கிறேன் என்று, தன்னுடைய எதிரிகள் எவ்வளவு பலமாக இருக்கிறார்கள் என்பதையும் ஒன்றை ஒன்று வேறுபடுத்தி இந்த இடத்துல காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் முறையிடக்கூடியவராக இருக்கிறார். இந்த பகுதியை வாசிக்கும் போது இவர் அறிக்கையிடும் போது இது தேவன் தனக்கு, சங்கீதக்காரனுடைய முழு மொத்த நோக்கம் தேவன் தனக்கு பதில் தர வேண்டும், கர்த்தர் தனக்கு உண்டான இக்கட்டு நேரத்தில் தனக்கு உதவி செய்ய வேண்டும். இதுதான் சங்கீதக்காரனுடைய இந்த புலம்பலுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கிறது. இப்போ இப்படி புலம்புவதனாலே, இந்த வார்த்தைகளை அவர் அறிக்கையிடுவதனாலே இது என்ன காண்பிக்கணும்? தேவன் தனக்கு ஏன் பதில் தர வேண்டும், தனக்காக ஏன் தீவிரமாக தேவன் செயல்பட வேண்டும் என்பதற்கு இது ஒரு கூடுதலான காரணம். இந்த பகுதியிலே சொல்லியிருக்கிற இந்த காரியங்கள் சத்துருடைய பலமும் தன்னுடைய பலவீனமும் ஒரு கூடுதலான காரணமாக என்ன செய்கிறது இருக்கிறது. 12வது வசனத்தை சொல்லுகிறார், அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. அடுத்த பகுதியிலே பீறி கட்சிக்கிற சிங்கம் போல தம்முடைய வாயை திறக்கிறார்கள். இது சத்துருடைய பலத்தை காண்பிக்கிறது. காளைகள், பாசான் தேசத்து எருது, சிங்கம், இது எல்லாமே பலத்தின் அடையாளங்களாக இருக்கிறது. இந்த பாசான் தேசத்து எருதுன்னு சொல்லும்போது வேதத்தில் நம்ம வாசிக்கும்போது பாசான் தேசம் என்பது மேய்ச்சலுக்கு பெயர் போன இடம். பாசான் தேசத்தில் மேயக்கூடிய ஆடுகள், மாடுகள், மிருகங்கள் மிக செழிப்பாய் மிக கொழுத்து போயிருக்கும். மேய்ச்சலுக்கு பெயர் போன இடம் பாசான் தேசம். இந்த இடத்துல மேய்ந்து கொழுத்து போன எருதுகளை போல இந்த சங்கீதக்காரனுக்கு எதிராக எழும்புவர்கள் அவ்வளவு செழிப்பு மிக்கவர்களாய், அவ்வளவு பலமிக்கவர்களாய், அவ்வளவு பலவான்களாய் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள். இவர்கள் இந்த சங்கீதக்காரனுக்கு முன்பதாக எழும்புகிறார்கள் என்று சொல்லி, எனக்கு முன்பதாக எழும்புகிறார் என்பது இவனுடைய இந்த ஆதங்கமாக இருக்கிறது. இதை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்கு நம்ம இதை ஒப்பிடும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் அப்படிதான். அவர் சிலுவையிலே அவர் அந்த சிலுவையின் பாடுகளை சந்திக்க போகும்போது இவர் மிகவும் ஒரு பலவீனமாக இருக்கிறார். இவருக்கு முன்பதாக எழும்பக்கூடியவர்கள் பிரதான ஆசாரியர்கள், ஜனத்தின் மூப்பர்கள், சேனை தலைவர்கள், அது மட்டுமல்ல பரிசேயர்கள், சதுசேயர்கள் என்று சொல்லி தேசத்தினுடைய உச்சகட்ட பாதுகாப்பை உடைய, உச்சகட்ட பலத்தை உடையவர்கள், இப்படிப்பட்டவர்கள் அவருக்கு முன்பதாக என்ன செய்தார்கள்? எழும்பினார்கள் என்பதை நம்ம வேதத்தில் நாம் வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த இடத்துல சொல்லுகிறார், பீறி கட்சிக்கிற சிங்கம் போல தங்களுடைய வாயை என்மேல் என்ன செய்கிறார்கள்? திறக்கிறார்கள். புலம்பலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கும் போது அந்த இடத்துல கூட தீர்க்கதரிசி இப்படியாக சொல்லுகிறார், வாசியுங்கள்.
உன் பகைஞர் எல்லாரும் உன்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். ஈசட் போட்டு பற்கடிக்கிறார்கள். போதும். இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், அவர்கள் தங்களுடைய வாயை திறக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி பலமிக்கவர்கள் தனக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய ஒரு சூழல் இது. சங்கீதக்காரன சூழல் மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலும் இது பலமாய் என்ன செய்தது விளங்கினது. அது மட்டுமல்ல, தொடர்ந்துள்ள வசனத்தை 14-15 வாசிக்கும் போது சொல்லுகிறான், தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்கள் நடுவே உருகிற்று, என் பலன் ஊட்டை போல காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லுகிறார். இது சங்கீதக்காரன் அதிகமாய் சொந்து போன நிலைமையை காண்பிக்கக்கூடியது இருக்கிறது. அவருடைய சரீர பிரகாரத்திலும் பலவிதமான நோய்கள் அல்லது பயங்கரமான கடும் ஜுரம் இது கொண்டதுனால மனநிலைமைகளும் தீவிரமாய் பாதிக்கப்பட்டு அதிகப்படியான பயம், கலக்கம், கவலை இவைகள் நிறைந்ததாய் இவருடைய மனதிலும் சரி சரீரத்தில் கொஞ்சம் கூட பலன் இல்லை, மனதில் கொஞ்சம் கூட தைரியம் இல்லாமல் அப்படி போன ஒரு உருகி போன நிலைமை இது காண்பிக்கக்கூடியதா இருக்கிறது. இந்த இடத்தை நீங்கள் வாசிச்சீங்கன்னா உண்மையாகவே கவலைகளாலும் பயங்கள்னாலும் பலவிதமான நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு ஒடுக்கப்பட்டு அன்றைக்கு மரண தருவாயில் இருக்கிறவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நிச்சயமாகவே என்ன செய்யும்னா பார்க்க முடிகிறதா இருக்கும். இந்த சங்கீதக்காரன் முற்றிலும் ஒடுங்கி போய் ஒரு உதவியற்ற நிலைமையில் இருக்கிறார். யாரும் தனக்கு உதவி செய்வதற்கும் இல்லை, தனக்கு தானாகவே தன்னை தேற்றிக்கொள்வதற்கு பலப்படுத்துவதற்கு இல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு ஒடுங்கி போன நிலைமையில் சொந்து போன நிலைமையில் இருக்கிறார். இதே போன்றுதான் தானியேல் ஒரு பெரிய தரிசனத்தை பார்த்தபோது அவனுடைய நிலைமை இப்படிதான் இருந்தது என்பதை தானியேல் சொல்லுகிறார். பாருங்கள், தானியேல் 10வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது வாசியுங்கள். நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன், என் பெனலெல்லாம் போயிற்று, என் உருவம் மாறி வடிவு போயிற்று, திடனற்று போனேன். இந்த தானியேல் சொல்லுகிறப்ப என் உருவம் மாறிற்று, நான் திடனற்று போனேன் என்று சொல்லியிருக்கிறது. இந்த சங்கீதத்தில் சொல்லிக்க இந்த வார்த்தையும் திடனற்று போன ஒருவனுடைய அனுபவம். சங்கீதக்காரன் மட்டுமல்ல, திடனற்று போன யாருடைய வாழ்க்கையில் இந்த அனுபவத்தை அநேக நேரங்களை பார்க்க முடிகிறதா இருக்கும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தண்ணீரை போல ஊற்றுண்டேன். பாடுகளின் உச்சகட்ட நிலைமை அடைந்தவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரும் அந்த சிலுவையில் இன்னும் சொல்லப்போனால் தண்ணீரை போல ஊற்றுண்டவராக இருக்கிறார். தண்ணீரை ஊற்றுவது என்பது ஒரு பானபலி என்று சொல்லலாம். ஆசரிப்பு கூடாரத்தை பலி செலுத்தும் போது பானபலியை ஊற்றுவார்கள். அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகள் நடுவே ஒரு பானபலியாக ஊற்றப்பட்டார், ஒரு பானபலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்று சொல்லியும் என்ன செய்யலாம், நம்ம சொல்லலாம். அது மட்டுமல்ல, கீழே வாசிக்கிறோம், என் பலன் ஓட்டை போல காய்ந்தது. ஒரு மண்ணில் பானை செஞ்சு அல்லது ஓடை செஞ்சு நெருப்பில் சுட வைப்பாங்க. சுட வைக்கும்போது அது முற்றிலும் அதனுடைய ஈரப்பதம் போகும்போது தான் அவருடைய நிறம் மாறக்கூடியதாக நினச்சிக்கிறது. இதே போல சங்கீதக்காரனுடைய ஈரப்பதம் சரீரத்திலும் சரி அவருடைய மனநிலைமைகளும் சரி கொஞ்சம் கூட தைரியமோ ஈரப்பதமோ இல்லாத அளவில் முற்றிலும் ஒரு நொறுக்கப்பட்ட ஒரு எலும்பை போல, ஒரு ஓட்டை போல அல்ல, ஒரு உடைந்த ஓட்டை போல அவருடைய சரீரத்தினுடைய அவருடைய ஈரப்பதம் முற்றிலும் இல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு உடைக்கப்பட்ட நிலைமையிலே அவர் காணப்படுகிறார் என்பதை இந்த பகுதியை நமக்கு சொல்லுகிறது. இது தேவன் தனக்கு ஏன் உதவி செய்ய வேண்டும் என்கிறதை காரணத்தை விளக்கும் ஒரு பகுதியாக நினைச்சுகிறது இருக்கிறது. தொடர்ந்துள்ள வசனங்களில் மீண்டும் தன்னுடைய பலவீனங்களை அந்த இடத்துல எடுத்து சொல்லக்கூடியவர் 16 முதல் 18 வசனங்கள். நாய்கள் என்னை சூழ்ந்து இருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள், என் எலும்புகள் எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். இந்த இடத்துல இந்த 16 முதல் 18 வசனங்கள் சங்கீதக்காரனுடைய பலவீனமான அந்த காட்சிகள், அந்த உதவியற்ற நிலைமை மீண்டும் தொடருகிறதை நமக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த மீண்டும் தொடரக்கூடிய இந்த காட்சி முன்பை விட இன்னும் அதிக வேதனை மிக்கதாக, அதிக கொடூரமாக இருக்கிறதை இந்த பகுதியை நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். சங்கீதக்காரனை இரக்கமில்லாமல் அவருடைய சத்துருக்கள் ஒரு பின்தொடரக்கூடிய காட்சியை இந்த இடத்துல பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். 16 வசனத்தை சொல்லும்போது, நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது,
பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த நாய்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இந்த இடத்துல ஏன் சொல்லப்படுகிறேன்னு சொன்னால், நாய்கள் பொதுவாக எல்லா நாடுகளிலும் வீட்டில் வளர்க்கப்படக்கூடிய நாய்கள் அல்ல, தெருமுனைகள் இருக்கக்கூடிய நாய்கள். தெருமுனையில் இருக்கக்கூடிய அந்த ஜீவன்களை நாம் எடுத்துக்கொள்ளும்போது இது அநேக நேரங்களில் தனியாக செயல்படாது. தனியாக தெருமுனையில் ஒரு நாய் இருக்கும்போது அது பலனற்றதாக உணரும். ஆனால் அது ஒரு கூட்டமாக, அது பல்வேறு, அது குறைத்து பல ஒரு கூட்டத்தை சேர்க்கும்போது அது செய்யக்கூடிய கொடூரம் மிக பயங்கரமாக இருக்கும். இது இந்த பகுதி, நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொள்ள என்பது ஒரு மோசமாக இல் ட்ரீட் பண்ணும் ஒரு நிலைமை என்ன செய்யக்கூடியது, காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறோம். ஒரு சிங்கத்தின் கையில் அகப்பட்டா கூட அது பீறி பசியாக இருந்தால் மட்டும்தான் அது என்ன செய்யும், வேட்டையாடும். ஆனால் நாய்கள் என்கிறது அப்படி அல்ல. பார்த்தீங்கன்னா அது தொடர்ச்சியாக ஒரு இல் ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையை, ஒரு மோசமாக நடத்தப்படக்கூடிய ஒரு நிலைமை இதை என்ன செய்கிறது, காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்தை சொல்கிறார், என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறேன். they have pierced my hands and feet என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம். இதை சில இந்த வசனத்தை, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் என்று சொல்லுகிற இந்த வார்த்தை சில எபிரேய மூல பிரதிகள் மற்றும் கிரேக்க பிரதி, லத்தீன், சிரியாக் போன்ற பிரதிகளிலே எப்படியா இருக்கும், லைக் ஏ லயன் they have pierced my hands and feet என்று சொல்லி இருக்கும். ஒரு சிங்கத்தை போல என் கைகளையும் கால்களையும் குத்தினார்கள் அல்லது பீறினார்கள் என்று சொல்வதை போல என்ன செய்யும் வரும். பாருங்கள், இந்த வார்த்தையும் இந்த சிரியாக் மொழிகள் அல்லது லத்தீன் மொழியில் சொல்லப்படுகிற இந்த காரியம் நமக்கு ஒரு குழப்பம் தரக்கூடியதாக இருக்கிறது. என்ன, சிங்கம் பீறும்போது கைகளையும் கால்களை மாத்திரமா பீரும் என்று சொல்லக்கூடிய ஒரு கேள்வி நினைச்சுகிறது வருகிறது. ஆகவே இந்த வார்த்தையினுடைய எபிரேய மூலப்பொருள் எதுவாக இருக்கணும்னா எப்படியாக சொல்லப்படுகிறது, they have bound or to bind tightly என்று சொல்லக்கூடிய வார்த்தை வரக்கூடியதாக இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் இதுவாக இருக்க வேண்டும். they have bound or to bind tightly என்று சொல்லக்கூடிய வார்த்தை வரக்கூடியதாக இருக்கும். like a lion they have bound tightly என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இந்த இடத்துல வரக்கூடியதாக இருக்கும். அதாவது என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள் என்பதை விடவும் என் கைகளையும் கால்களையும் கட்டினார்கள் என்று சொல்லக்கூடிய காரியத்தை இந்த வார்த்தைக்கு அர்த்தமாக எடுத்துக்கலாம். இதை நம்ம மேலே உள்ள பகுதியோடு பார்க்கும்போது இது நிச்சயம் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. என்னை சூழ்ந்து கொண்டது, என்னை வளைந்து கொண்டார்கள், என் கைகளையும் கால்களையும் கட்டி போட்டார்கள். they have bound என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒரு சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை என்ன செய்கிறது, காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இந்த காரியங்கள் அப்படியே நிறைவேறின. ஏசாயா 53:5 வாசிக்கிறோம். சகரியா 12:10 தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நிறைவேறுகிறதை நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். பாருங்கள், இந்த பகுதியிலே மிருகம் என்று சொல்லக்கூடிய அந்த எதிரியினுடைய அடையாளங்களை மிருகம் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்படுகிறதா இருக்கிறது. மேலே நம்ம பார்த்தோம், எருதுகள், பாசான் தேசத்து எருதுகள், சிங்கம், நாய்கள், அது மட்டுமல்ல கீழேயும் நம்ம வாசிக்கும் போது காண்டாமிருகம் என்று சொல்லி சக்கிரக்காரன் தனக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய, தனக்கு எதிரடையாக இருக்கக்கூடிய காரியங்களை மிருகங்களுக்கு ஒப்பிடுகிறதை நம்ம பார்க்கக்கூடியவளாக இருக்கிறோம். பொதுவாக நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது ஆதாமனுடைய வம்சத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பின் வல்லமை மிருகங்களுக்கு ஒப்பிட்டு காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்ன சொல்லப்போனால் அந்த மிருகங்களுக்கு ஒப்பிடக்கூடிய அந்த காட்சிகள் சாத்தானின் வல்லமையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்ம ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது ஆதியாமத்தில் ஆதாமின் வம்சம் பார்த்தீங்கன்னா வீழ்ச்சி அடைவதற்கு, ஆதாமின் வம்சத்திற்கு எதிராய் செயல்படுவது ஒரு மிருகமாய் காண்பிக்கப்படுகிறது. எது? சர்ப்பம். பார்த்தீங்கன்னா இது சாத்தானின் வல்லமையை காண்பிக்கிறது. அதே போன்று வெளிப்படுத்தல் நம்ம வாசிக்கும் போது சாத்தானின் வல்லமைகள் மிருகத்திற்கு ஒப்பிட்டு என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படக்கூடியதா என்ன செய்கிறது இருக்கிறது. பாருங்கள், சாத்தானின் வல்லமைகள் மிருகங்களுக்கு ஒப்பிட்டு இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. பாருங்கள், நாம் கவனமா இல்லாவிட்டால் சாத்தானுடைய பயங்கரமான அம்புகள், பாவத்தின் அம்புகள் நாய்கள் போல, சிங்கம் போல, பாசான் தேசத்து எருதுகள் போல
நம்மை சிறைப்படுத்தி, நம்மளை காயப்படுத்தி, நம்மை உபத்திரவப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் நாம் கிருபையினால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளவளாக இருக்கும்போது இவைகளை ஜெயிப்பதற்கு, இப்படிப்பட்ட மிருகங்களை ஜெயிப்பதற்கும், சாத்தானின் வல்லமைகளை ஜெயிப்பதற்கும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்யக்கூடியதற்கா. கிறிஸ்து இயேசுவுக்கும் இப்படிப்பட்ட எதிர்கள் சிலுவையில் வந்தது, அவர் இவைகள் எல்லாவற்றையும் ஜெயித்தார். இப்படிப்பட்ட பாடுகள் நமக்கும் ஜெயத்தை தருவதற்கு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, கீழே நாம் வாசிக்கிறோம், எலும்புகள் எல்லாம் நான் எண்ணலாம், அவர்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சங்கீதக்காரருடைய சரீரம் மெலிந்து போய், கீழே சொல்லுகிறார், என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். இந்த காரியம் எப்படி தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்தது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில எழுத்துக்கு எழுத்து எப்படி நடந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 24வது வசனத்தில் அவருடைய வஸ்திரத்தின் மீது, அவருடைய உடையின் மீது அவர்கள் சீட்டு போட்டார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். இப்பொழுது பார்த்தீங்க, அவர் வஸ்திரம் இல்லை, சரீரம் மெலிந்து போய் காணப்படுவதனாலே அவருடைய எலும்புகளை தனித்தனியாக என்ன செய்யலாம் எண்ணலாம். சில நேரங்களில் காச நோய், அதாவது டிபி நோய் பாதிக்கப்பட்ட, பலவிதமான டிபி நோய் மட்டுமல்ல, பலவிதமான இதே போன்ற நோய்கள் பாதிக்கப்பட்ட மெலிந்து போன்றவர்களை பார்த்தால் அவருடைய எலும்புகளை எல்லாம் என்ன செய்யலாம், தனித்தனியாக நம்ம கவுண்ட் பண்ணலாம். அதே போல சங்கீதக்காரன் தன்னுடைய இந்த புலம்பலை புலம்புகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில இது அப்படியே நிறைவேறினது. அவருடைய எலும்புகளுக்கு எண்ணத்தக்க விதத்தில் அவருடைய சரீரம் ஒரு வெற்று உடம்பாக்கப்பட்ட, அவருடைய சரீரத்தில் வஸ்திரம் கூட இல்லாமல் அவர் சிலுவையிலே அவர் தொங்கினார் என்பதை நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் எப்படி சொல்லலாம், முதல் ஆதாம் பாவம் செய்த போது அவன் நிர்வாணமாய் மாறினான். அவனுடைய ஒரு ஆடையற்றவனாக அவனுடைய நிர்வாணம் வெளிக்கு தெரிந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் அதே போன்று இதற்கு மாறாக இரண்டாம் ஆதாம் உலகத்தினுடைய பாவத்தை எல்லாம் தனக்கு சொந்தமாக்கி அதை சுமக்கும் போது உலகத்தின் பாவத்தை போக்க இயேசு நிர்வாண கோலத்திலே அந்த சிலுவையிலே தொங்கினார் என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஆடை இல்லாதவராய் அந்த சிலுவையிலே தொங்கினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆதாம் பாவத்தினால் தன்னுடைய மகிமையின் ஆடையை இழந்தான். பாருங்க, நிர்வாண கோலமானால் அந்த பாவத்தை போக்க இரண்டாம் ஆதாமாகிய மனுஷகுமாரனும் அவர் ஆடையற்றவராக சிலுவையிலே தொங்கினார் என்கிற காட்சி உண்மையாகவே நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறது. இந்த தேவனை நாம் சொந்தமாக்குவதற்கு எந்த அளவுக்காய் அவர் பாடுபட்டார் என்பதை இந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை நாம் தெளிவாக என்ன செய்கிறோம், பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த பாடுகளை தொடர்ந்து தன்னுடைய வேதனைகள், தன்னுடைய நெருக்கங்களை அறிக்கையிட்ட சங்கீதக்காரன் தொடர்ந்து ஆண்டவராக உதவி செய்ய வேண்டும், ஆகவே எனக்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என சொல்லி ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் வைக்கக்கூடியவராக இருக்கிறார். 19 21 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயும், என் பலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும், என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டனத்திற்கும் தப்புவியும், என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும், நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்து அருளினீர். இந்த பகுதியிலே நம்ம மேலெல்லாம் பார்த்த தன்னுடைய நெருக்கங்களை அறிக்கையிட ஏன் சங்கீதக்காரன் எப்படி புலம்புகிறான், நெருக்கப்படுகிறானா? கர்த்தர் தனக்கு உதவி செய்ய வேண்டும், கர்த்தர் தனக்கு தீவிரமாய் உதவி செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்திற்காகத்தான், ஆண்டவருடைய உதவி என்மேல் எப்போதும் இருக்க வேண்டும் என்கிற காரியத்திற்கு தான் இந்த நெருக்கங்களை அவர் அறிக்கையிடக்கூடியவராக இருக்கிறார். இந்த 19 21 தன்னுடைய உதவிக்காய் மீண்டும் அவர் ஜெபிக்கிறார். 19 வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தாவே எனக்கு தூரமாகாதையும், என் பலனே என் சகாயம் பண்ண எனக்கு தீவிரித்துக் கொள்ளும் என சொல்லியிருக்கிறது. இந்த விண்ணப்பம் வசனம் 11 விண்ணப்பத்திற்கு ஏற்றபடி இருக்குது. என்னை விட்டு தூரமாகாதையும், ஆபத்தை கிட்டி இருக்கிறது, சகாயரும் இல்லை என்று சொல்லுகிற அந்த விண்ணப்பத்திற்கு அது ஒத்ததா இருக்கிறது. இந்த இடத்துல அவர் சொல்லி ஜெபம் பண்ண போற, என் பலனே என்று சொல்லி ஆண்டவரை அழைப்பது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கிறது. உபத்திரவங்கள் நடுவில் தனக்கு எந்த விதமான பலனும் இல்லை, ஆனால் இவருடைய உறுதியான நம்பிக்கை, என் ஆண்டவர் என் பலனாக இருக்கிறார், என் பலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்துக் கொள்ளும் என சொல்லி ஆண்டவரை நோக்கி கெஞ்சக்கூடியவராக இருக்கிறார். கீழே சொல்லுகிற, என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் விளக்கும் என சொல்லுகிறார். இந்த அருமையானது, அருமையான சொல்லும்போது மை ப்ரெஷியஸ் லைஃப் என்று சொல்லி சில மொழிபெயர்ப்பில் இருக்கிறது. மை டார்லிங் சொல்லிட்டு
சில மொழிபெயர்ப்புகள் அதை எடுத்துக்கிறது. அது எதை குறிக்கிறதுனா ஆத்துமாவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆத்துமா விலையேறப்பட்ட என்னுடைய ஆத்துமாவை இப்படிப்பட்ட நிலைமைகளுக்கு தப்புவையும் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அதனுடைய இலக்கிய அர்த்தம், லிட்ரேச்சர் மீனிங் சொல்லும்போது அதில் எபிரேய மொழி அந்த வார்த்தையினுடைய அந்த உச்சரிப்பின் அர்த்தம் மை ஒன்லி ஒன் என்று சொல்லக்கூடிய அர்த்தத்தை கொடுக்கிறது. அதனுடைய விளக்கம் மை லோன்லி ஆர் சாலிட்டரி ஒன் என்று சொல்லுது. இன்னும் சொல்லப்போனால் இதை இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் சொன்னால் மை ஒன்லி ஒன் ஆர் மை லோன்லி ஒன் என்பது சங்கீதக்காரனுடைய ஆத்துமா தனித்து விடப்பட்ட சூழ்நிலை நமக்கு காட்டுகிறது. என்னுடைய ஆத்துமா தனித்து விடப்பட்ட இந்த ஆத்துமாவுக்கு ஆண்டவரே நீர் எல்லாவித தீங்களுக்கு விளக்கம் என்பது அவருடைய விண்ணப்பமாக இருக்கிறது. அவருடைய ஆத்துமா தனித்து விடப்பட்ட, யாருடைய உதவியும் ஒத்தாசையும் ஆறுதல் இல்லாமல் தனித்து விடப்பட்ட இந்த ஆத்துமாவிற்கு ஆண்டவரை நீங்க ஒத்தாசையை செய்யும் என்பது அவருடைய விண்ணப்பமாக இருக்கிறது. இதே போன்ற ஒரு விண்ணப்பத்தை நம்ம சங்கீதங்களை, இதற்கு இணையான விண்ணப்பங்களை சங்கீதங்களை பார்க்க முடியும். 25வது சங்கீதம் 16வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்படுத்துகிறவனுமாயிருக்கிறேன். தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமா இருக்கிறேன். என்னுடைய ஆத்துமா தனித்து விடப்பட்டதா இருக்கு, உதவியற்றதாய் தனித்து விடப்பட்ட என் ஆத்துமாவுக்கு நீர் ஆண்டவரே சகாயம் பண்ண தீவிரித்துக் கொள்ளும் என சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, 21வது வசனத்துக்கு நான் சிங்கத்தின் வாயிலிருந்த நிகழ்ச்சியும் காண்டாமிருகத்தின் கொம்புகள் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தல் நீர் என்று சொல்லுகிறேன். இந்த விண்ணப்பத்துக்கு இணைய இன்னொரு இடத்துல கூட நாம் வாசிக்கிறோம். 35வது சங்கீதம் 17வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 35:17 ஆண்டவரே எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர்? என் ஆத்துமாவை அழிவுக்கும் எனக்கு அருமையானதை சிங்க குட்டிகளுக்கும் தப்புவியும். இந்த இடத்துல சொல்லுகிறார், எனக்கு அருமையானதை சிங்க குட்டிகளுக்கும் தப்புவியும் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லக்கூடியவராக இருக்கிறார். பாருங்கள், இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் வந்த வேதனையின் அனுபவங்களிலே சங்கீதக்காரன் அறிக்கையிட்டு ஆண்டவர் தனக்கு உதவி செய்ய வேண்டும். மனிதர் மத்தியில் எனக்கு எந்த விதமான சகாயம் இல்லை, ஆனால் எதிர்ப்புகளோ என்னால் தாங்கக்கூடாத விதமாக இருக்கிறது. ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லக்கூடியவராக இருக்கிறார். பாருங்கள், இந்த புலம்பல்களும் விண்ணப்பங்களும் அநேகமாய் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையின் சூழல்ல ஒரு பகுதியை நமக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டுமல்ல, இது உணர்வுக்கு உணர்வு, வார்த்தைக்கு வார்த்தை, எழுத்துக்கு எழுத்து, இதனுடைய பாடுகள் எல்லாவற்றையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சகித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கும் கூட இந்த இடத்துல சொல்லப்பட்ட புலம்பல்கள் உணர்வுக்கு தக்க சின்ன சின்ன பாடுகள், சின்ன சின்ன கஷ்டங்கள், சின்ன சின்ன நெருக்கடிகள் உங்க வாழ்க்கையிலும் கூட வந்து உங்க வாழ்க்கையும் ஒரு புலம்பலின் சூழல்கள் இருக்கலாம். உங்க வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு துக்கங்களும், ஒரு எதிர்ப்பு நிலைமைகளும், ஒரு உதவியற்ற நிலைமைகளும், உங்களுடைய மனங்கள் சோர்ந்து போய், உங்களுடைய இருதயம் பயத்தினால் நிறைந்து, மனங்கள் கவலையினால் நிறைந்து, ஆண்டவரே யாருமே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் நீங்கள் இருக்கலாம். இப்படிப்பட்ட மனநிலைமைகளை ஒரு பாதிப்பிற்கும் அழுத்தத்திற்கும் உருவாகி இப்படிப்பட்ட ஒரு புலம்பல் அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் கூட என்ன செய்யலாம், தொடரலாம். இந்த சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும் போது இதே புலம்பல்கள் எல்லாம் இல்லாவிட்டாலும் ஒரு சில காரியங்களாவது உங்கள் வாழ்க்கையை பாதித்திருக்கலாம், உங்கள் வாழ்க்கையை தாக்கி இருக்கலாம். இந்த நிலைமையில நீங்கள் ஒன்றை நினைவு கூற வேண்டும். என்ன நினைவு கூற வேண்டும் என்று சொன்னால், வேதம் நமக்கு சொல்லுகிறது. எபிரேயர் நிருபம் 4வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஒரு முறை வாசியுங்கள். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். இந்த இடத்துல நம்ம நிதானிக்கக்கூடிய ஒரு காரியம், எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையை தனித்தனி எடுத்துக்கினா இந்த புலம்பல்ல சொல்லப்பட்ட எல்லா வேதனையும் உங்க வாழ்க்கையில இருந்திருக்காது. ஆனால் ஒரு சில காரியம் உங்கள் வாழ்க்கைக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கும். ஒரு சில புலம்பல்கள் உங்கள் வாழ்க்கையிலும் இருக்கும். ஆனால் ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் என்னென்ன விதங்களில் அல்லது நாம் என்னென்ன விதங்களில் நம்ம வாழ்க்கையில் புலம்பல்களும் வேதனைகளும் மனபாரங்களும் கைவிடப்பட்ட நிலைமைகளும் சொந்த போன நிலைமைகளும் பயங்களும் கலக்கங்களும் சோர்வுகளும் நம்மை சூழ்ந்திருக்கிறதோ, இந்த விதங்கள் எல்லாம் இயேசுவானவரும் சோதிக்கப்பட்டார் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த பாடுகளை முற்று முடிய நம்மை போல எல்லா பக்கங்களும் அவர் சோதிக்கப்பட்டார். பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் என்பதை நினைவு கூறுங்கள். ஆகவே
அவர் எல்லா விதங்களும் நம்மை போல சோதிக்கப்பட்டு இந்த பாத்திரத்தை அவர் அனுபவித்தபடினாலே எபிரேயர் 2:18 நமக்கு சொல்லுகிறது, அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆச்சரியமான செய்தி. இதே போல புலம்பல் உங்க வாழ்க்கையில் இருக்கலாம். இதே எல்லா உணர்வுகளையும், இதே பாத்திரத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முற்றிலுமாய் அவர் குடித்தார். இதே பாத்திரத்தில் குடித்தார். அவர் நம்மை போல எல்லா உணர்வுகளுக்கு உணர்வாய் சோதிக்கப்பட்ட அவர் இன்னைக்கு சோதிக்கப்படுகிற நம்முடைய வேதனைகளை அவர் அறிவார், நம்முடைய புலம்பல்களை அறிவார், உங்களுடைய மனபாரங்களை அறிவார். அவரை நோக்கி பாருங்க, உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கும் ஒரு மனபாரத்தினால், ஒரு திகைத்தவளாய், யாரும் இல்லையேன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறீங்களா? சோதிக்கப்பட்டு உங்களுடைய பாடுகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர்கிட்ட கேளுங்க. சங்கீதக்காரன் கேட்கலாம், ஆண்டவர் எனக்கு தீவிரமாய் உதவி செய்யும், எனக்கு சகாயர் இல்லை என்று சொல்லி என் பலனே எனக்கு உதவி செய்ய தீவிரித்துக் கொள்ளும் என்று சொல்லி சங்கீதக்காரன் வேண்டுதலை போல நாமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி வேண்டுதல் செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுடைய பாடுகளிலிருந்து வெளியே வந்து நம்ம இந்த சங்கீதத்தின் அடுத்த பகுதியிலே ஒரு வெற்றியின் தொனியை பார்க்கிறோம். இதே போல ஒரு வெற்றியின் நிலைமையில் நீங்கள் உங்கள் ஆத்துமா அழிந்து விடாதபடி, சிங்கங்களுக்கு இரையாகாதபடி, நாய்களுக்கு இரையாகாதபடி, காண்டாமிருகங்களுக்கு இரையாகாதபடி, பாசான் தேசத்து பலத்த எருதுகளுக்கு இரையாகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய வார்த்தைகள் எங்களை எல்லா விதங்களும் ஆண்டவர் முன்னும் பின்னும் எங்களை நெருக்கி எங்களை பலப்படுத்தக்கூடியதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த சங்கீதத்தை தியானித்த ஆண்டவர் புலம்பலன் சங்கீதமாக இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் புலம்பல்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, கைவிடப்பட்ட நிலைமைகள் உண்டு, ஆண்டவரே எதிர்ப்பு நிலைமைகள் உண்டு, நெருக்கப்படுகிற நிலைமை உண்டு, எங்களுடைய மனங்கள் சொந்து போன நிலைமைகள் உண்டு, எங்களுடைய மனதிலே பாரங்கள் சேர்ந்த நிலைமைகள் உண்டு, எங்களுடைய பலன் எல்லாம் இல்லாமல் போன நேரங்கள் உண்டு, ஒன்றும் செய்ய முடியாதே என்று தவிக்கிற வேலைகள் உண்டு, ஆண்டவரே எங்களுடைய குடல்கள் ஒழுகக்கூடிய விதத்திலே பயங்கரங்களை சூழ்ந்த நேரங்கள் உண்டு. இந்த நிலைமைகள் எல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற இதே பாத்திரத்தை நீரும் குடித்தீர் ஆண்டவரே. இன்னைக்கு எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிற சிலுவையை நோக்கி பார்க்கிறோம், கிறிஸ்து இயேசுவை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களுக்கு ஒத்தாசை தீவிரமாய் கடந்து வரட்டும். சிங்கங்கள் எங்களை சேதப்படுத்தாதபடி, பால சிங்கங்கள் எங்களை பீறிவிடாதபடி, ஆண்டவரே காண்டாமிருகங்கள் எங்களை சேதப்படுத்தாதபடி, கர்த்தாவே உம்முடைய கிருபையின் காரியத்தால் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய கிருபையை நோக்கி பார்ப்போமே. ஹல்லேலூயா. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை, நீங்களாம்
ஊழியம் செய்ய தீவிரி, என் பலனே என்று சொல்லி அவரை அழைத்து எனக்கு சகாயம் பண்ண தீவிரியம் என்று சொல்லும் போது கிறிஸ்து இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். நமக்காக பரிதபிக்கிற தேவன். நம்முடைய புலம்பல்களை அவர் அறிந்திருக்கிறார். நாம் எல்லாரும் அவர் அனுபவித்ததனுடைய ஒரு பகுதியாகவும் நாம் அனுபவிக்கல. ஒரு சின்ன ஒரு சாரல் தான் நம்மை மிகவும் துக்கப்படுத்துகிறது. இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன வேதனைகள் இருந்தாலும் அதை வெளிப்படுத்தி, சங்கீதக்காரன் சொல்லுவதை போல, இது ஒரு மனிதனுக்கு நம்ம புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு இந்த வேதத்தில் இவைகள் எழுதப்பட்டிருக்குன்னா இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு சொல்வதற்கல்ல, தேவன் சமூகத்தில் நம்ம சொல்லலாம். உங்களுடைய புலம்பல்கள், உங்கள் மன வருத்தங்கள், உதவியற்ற நிலைமைகள், ஹல்லேலூயா, எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க வெளிப்படையா சொல்லும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறார். நம்ம வெட்கப்படாமல் நம்ம சொல்லுவோம். அவருடைய சமூகம் நம்ம உதவியை எதிர்பார்ப்போம். நம்ம நிச்சயம் உதவி செய்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள, நம்மை தற்காத்துக் கொள்ள நம்முடைய ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நீ செய்கிற எல்லா நன்மையான நிலைமைகளுக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களுக்காக உம்முடைய வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறேன். அந்தந்த வேளைகள் எங்களுக்கு ஆலோசனை தரவும், எங்களை நடத்தவும், எங்களை குணப்படுத்தவும் அன்று நம்முடைய வார்த்தைகளை இன்றைக்கு எங்களுக்கு வைத்திருப்பதற்கு நன்றி. உங்களுடைய வார்த்தைகளை எங்களை கருத்தாய் பார்த்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை பார்த்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில புலம்பல்கள், வேதனைகள், காயங்கள், ஆண்டவரே, பயங்கள், கவலைகள், இவைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை ஒடுக்கி ஆண்டவர் உருகி போன நிலைமையில ஒரு உடைந்த ஓட்டை போல உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில யாராவது இருப்பான்னு சொன்னார். இன்னைக்கு கர்த்தர் பலப்படுத்துங்க. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே சிலுவையினால் வரக்கூடிய தெய்வீக ஆசீர்வாதங்கள், உயிர்த்தெழுந்த வல்லமைகள் உம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பித்ததை நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பொல்லாங்கனுடைய எந்த அம்புகளும் உம்முடைய பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடி கர்த்தாவே நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. சர்ப்பங்களை எடுக்கவும், ஆண்டவரே, பாலசிங்கங்களை மிதிக்கவும் உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன்னு சொல்லிங்க. அவைகள் ஒன்றும் சேதப்படுத்துவதில்லை சொல்லியிருக்கிறதை போல எந்த சூழ்நிலைகளும் பாலசிங்கம் போல, பாசான் தேசத்தை எதிரிகளை போல, எருதுகளை போல எழும்பக்கூடிய எந்த காரியங்களும் உம்முடைய பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடி கர்த்தருடைய அன்பின் வல்லமையால் கட்டி உம்முடைய பிள்ளைகளை தேவன் நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமைக்குள்ளாய் மறைத்துக் கொள்ளுங்க. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கம்பீரிக்க கர்த்தர் செய்வதற்கு நன்றி. புலம்பல்களை மாற்றி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆனந்தமடைய உம்முடைய பிள்ளைகளை ஆவியினால் நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபையுள்ள தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.